ஃபேஸ் மாஸ் திறக்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட 2024 நாடாளுமன்ற தேர்தல் வீழ்ச்சிக்கு காரணம் சொல்கிறாங்க. ஆட்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேட்பாளர்களை யாருன்னு தெரியல, இது ஒரு ரீசனாக சொல்கிறாங்க. நிரந்தர பொதுச்செயலாளர்னு சொல்லிட்டு அம்மாவை பார்த்தீங்கன்னா அந்த பதவியில் உட்கார வச்சுருந்தாங்க. அம்மா பதவியே பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி உட்காந்துட்டேன். ஏன்னா நிரந்தர பொதுச்செயலாளர்னு சொல்லும்போது அந்த பதவியில் யாருமே இனி உட்கார முடியாத ஒரு சூழ்நிலை தான் தீர்மானம் போட்டாங்க. அந்த தீர்மானத்தை ரத்து பண்ணிட்டு இப்போ எடப்பாடி பழனிசாமி உட்கார்ந்தது மிகப்பெரிய அதிர்ச்சி. இதுவும் மிகப்பெரிய முக்கியமான ரீசன் சொல்கிறாங்க. அதிமுகவில் 2 கோடி தொண்டர்கள் உள்ள அதிமுகவில் வெறும் 86 லட்சம் ஓட்டுகள்ன்றது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. அந்த அதிமுகவில் தொண்டர்களாக இருக்கவங்களே பார்த்தீங்கன்னா அதிமுக வேட்பாளருக்கு ஓட்டு போடல. இதுதான் பார்த்தீங்கன்னா வெட்ட வெளிச்சமாக தெரியுதுன்றாங்க. திமுக 40க்கு 40 ஜெயிச்சிருக்காங்க. இது மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா வரலாற்றில் இது வரைக்கும் நடந்ததில்லை. ஒன்று திமுக ஜெயிக்கும், இல்லை அதிமுக ஜெயிக்கும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அதிமுகலேருந்து நீடிக்காமல் வெளியே இருந்து சுயேட்சை நின்றாலுமே ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா பலாபல சின்னத்தில் வாக்கு வாங்கிட்டார். ஆனால் அதிமுக திமுக மாறி மாறி வந்துட்டு இருக்க ஒரு வேலையில் தமிழ்நாட்டில் இப்படி தான் நடந்துருந்துச்சு. ஆனால் தொடர்ந்து 10 தோல்வியெல்லாம் ஜெயலலிதா பெற்றதே இல்லை. ஜெயலலிதா அவங்களும் தோல்வி பெற்றிருக்காங்க. ஆனால் 10 தோல்வின்றது ஓவரு. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீடிச்சிருந்துச்சுன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.